அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ஏழை முஹாஜிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்து, சீமான்கள் உயர்ந்த அந்தஸ்துகளையும் நிரந்தரமான பாக்கியங்களையும் தட்டி சென்று விட்டனர் என்று கூறினார்கள். அது எவ்வாறு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, நாங்கள் தொழுவதைப் போல் அவர்களும் தொழுகிறார்கள், நாங்கள் நோன்பு நோற்பது போல் அவர்களும் நோன்பு நோட்கிறார்கள். ஆனால் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள், எங்களால் தர்மம் செய்ய முடியவில்லை. அவர்கள் அடிமைகளை உரிமை விடுகிறார்கள், அது எங்களால் இயலவில்லை என்று சஹாபாக்கள் கூறினர். உங்களை விட அமலால் முந்தியவரை நீங்கள் அடைந்து கொள்ளும்படியும், உங்களை விட பிந்தியவரை முந்தி செல்லும்படியுமான, மேலும் உங்களை போன்ற அமல் செய்யாதவரை உங்களை விட சிறந்தவர்களாக யாரும் ஆக முடியாத ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவ, யா ரசூலுல்லாஹ், அவசியம் அறிவித்து தாருங்கள் என்று சஹாபாக்கள் வேண்டினர். ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஒவ்வொன்றையும் 33 முறை ஓதி வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதன்படி அவர்கள் அமல் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்ததை வசதி படைத்த சஹாபாக்கள் அறிந்ததும் அவர்களும் அமல்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். மீண்டும் ஏழை முஹாஜிர்கள் வந்து, எங்களில் வசதி படைத்த சகோதரர்களும் இதை கேள்விப்பட்டு அவர்களும் இவ்வாறே அமல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று கூறினர். இது அல்லாஹு தஆலாவின் அருள், அவன் நாடியவருக்கு வழங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம். எவரொருவர் ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை ஓதுவாரோ, இவை 99 ஆகின்றன. 100ஐ பூர்த்தியாக்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒருமுறை ஓதினால் அவர் பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவர் ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் ஆயத்துல் குர்சி ஓதி வருகிறாரோ அவர் சுவனம் செல்வதற்கு மரணம் ஒன்றே தடையாக இருக்கிறது. மற்றொரு அறிவிப்பில் ஆயத்துல் குர்சியுடன் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுவதையும் கூறப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபர்லு தொழுகைக்குப் பிறகு எவர் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அடுத்த ஃபர்லு தொழுகை வரை அவர் அல்லாஹு தஆலாவின் பாதுகாப்பில் இருக்கிறார். தப்ரானி மஜ்மூ ஸவாயித். குளுமையான 2 தொழுகைகளை தொழுபவர் சுவனத்தில் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி. தெளிவுரை. குளுமையான தொழுகை என்பது ஃபஜரும் அஸரும் ஆகும். குளிர்ந்த நேரத்தின் முடிவில் ஃபஜரும், குளிர்ந்த நேரத்தின் தொடக்கத்தில் அஸரும் நிறைவேற்றப்படுகின்றன. இவ்விரு தொழுகைகளையும் குறிப்பிட்டு சொல்ல காரணம், காலை நேரத்தின் தூக்கம் மிகைப்பதால் ஃபஜர் தொழுகையையும், மாலை நேரத்தின் வேலைகளின் ஈடுபாட்டினால் அஸர் தொழுகைகளையும் நிறைவேற்றுவது சிரமமாகி விடுகிறது. எனவே இவ்விரு தொழுகைகளையும் பேணுதலாக நிறைவேற்றுபவர் நிச்சயமாக மீதமுள்ள 3 நேர தொழுகைகளையும் பேணுதலாக நிறைவேற்றுவோர் என்பதாம். மிர்காத். சூரியன் உதயத்திற்கு முன்பும் சூரியன் மறைவதற்கு முன்பும், அதாவது ஃபஜரும் அஸரும் தொழுபவர் நரகத்தில் நுழையமாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஸ்ரத் ருவைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எவர் ஃபஜர் தொழுதாரோ அவர் அல்லாஹு தஆலாவின் பாதுகாப்பில் வந்து விடுகிறார். எனவே அவரை துன்புறுத்தாதீர்கள். அல்லாஹு தஆலா தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்ட மனிதரை துன்புறுத்தியதற்காக உங்களிடம் எவ்வித விசாரணையும் செய்யப்படாமல் இருக்க நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். காரணம், அல்லாஹு தஆலா தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்ட மனிதரை எவர் துன்புறுத்துகிறாரோ அவரிடம் அல்லாஹு தஆலா விசாரணை செய்தால் அவரை நிச்சயம் தண்டிப்பான். பிறகு அவரை முகங்குப்புற நரகத்தீயில் வீசி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் ஜுன்துப் ஹஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம். பாதுகாக்க ஒப்படைக்கப்பட்ட பொருளை, அமானிதத்தை உரியவரிடம் எவர் திருப்பி ஒப்படைக்கவில்லையோ அவர் பூரண ஈமான் இல்லாதவர். எவருக்கு உளு இல்லையோ அவருக்கு தொழுகை இல்லை. எவரிடம் தொழுகை இல்லையோ அவருக்கு தீனே இல்லை. தீனில் தொழுகையின் அந்தஸ்து உடலில் தலையின் அந்தஸ்தை போன்றதாகும். தலையின்றி மனிதன் உயிர் வாழ இயலாதது போல் தொழுகையின்றி தீன் எஞ்சி இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தப்ரானி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.